பரப்புரையை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய தோழர்கள் இதுக்கெல்லாம் வந்து இடமே வந்து கொடுக்கவே கூடாது அப்படின்றத நம்ம வந்து இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க கடந்த காலத்துல கூட பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லிஸ்ட் ஒன்று வந்தது. மிகப்பெரிய சந்தோஷமாக நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம்னா இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிக அளவு டாக்ஸ் பேயர்ஸா இருக்கக்கூடிய நடிகர்கள்ல நம்ம தளபதி டாப் 5ல இருந்தாரு. அந்த அளவுக்கு வரியை மிகச் சரியாக அரசாங்கத்தின் பால் நின்று சட்டத்தின் பால் நின்று அவர் கட்டி நம்முடைய தலைவர் உண்மையிலேயே நமக்கு எல்லாம் ரோல் மாடல். ஆமா, டாப் 5ல ஒருவராக இருந்தால் டாப் செகண்ட்ல இருந்தார். ஆமா, 80 கோடி ரூபாய். இந்தியாவிலேயே திரைத்துறையில் 2ஆம் இடத்துல ஷாருக்கானுக்கு அடுத்து அதிகமாக நேர்மையாக சல்மான் கானை விட அமிதாப் பச்சனை விட அதிகமாக வரி கட்டக்கூடிய நடிகர்கள் சொல்லும்போது அந்த பேரை சொல்லலாம். மதிப்பிற்குரிய நடிகர் உதயநிதி ஸ்டாலினை விட அதிகமாக நேர்மையாக வரி கட்டக்கூடிய 2ஆம் இடத்தில் இந்தியா அளவில் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் நம்முடைய தலைவர் தளபதி. அதுவும் 80 கோடி ரூபாய் ஆண்டுக்கான அந்த வரியை கட்டி நம்முடைய தலைவர் அந்த இடத்துல இருக்கிறாரு. அப்போ எல்லா இடங்களிலும் தான் சரியாக இருந்து கொண்டுதான் எங்களுடைய தலைவர் நம்முடைய அனைவரையும் வழிநடத்தி இந்த கழகத்தை நடத்தி கொண்டிருக்கிறாரு. அதனால இது போன்ற போலி விமர்சனங்கள்லாம் இந்த 3ஆம் தர இணையதள கைக்கூலிகள் வைக்கக்கூடிய பரப்புரை செய்யக்கூடிய இந்த போலி விமர்சனங்களை எல்லாம் நீங்க தோலுரித்து காட்டி இனிமேல் அவர்கள் எல்லாம் இது போன்ற ஒரு அவதூறை பரப்புவதற்கு அச்சப்படும் அளவிற்கு நம்முடைய பணிகள் இருக்க வேண்டும் அப்படின்றத மட்டும் நான் வேண்டுகோளா கேட்டுக்கிறேன். நன்றி நன்றி. கடைசி 2 கொஸ்டின்ஸ் வச்சுக்கலாம். நிறைய பேர் கமெண்ட்ஸ்லயும் சில கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணிருக்கீங்க. பட் நம்ம கடைசி 2 கொஸ்டின்ஸ் முடிச்சுக்கலாம். குமரன், நீங்க உங்க கொஸ்டின் வைக்கலாம். வணக்கம் ரமேஷ் தோழர். வணக்கம் ராஜ்மோகன் அண்ணா. ரமேஷ் தோழர், என்னோட கொஸ்டின் வந்து உங்களுக்கு தான். இப்ப வந்து என் கொஸ்டின் என்னன்னா வந்து இப்ப மெயின் ஸ்ட்ரீம் மீடியால நம்ம டிவிகேவை பத்தி வந்து பாசிட்டிவ் நியூஸ் வந்து மோஸ்ட்லி வந்து எதுவும் வந்து பெருசா வந்து போடுறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து நம்ம விமன்ஸ் டே அன்னைக்கு வந்து முன்னெடுத்த எந்த போராட்டங்கள் எதுவும் வந்து பெருசா வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வரல. அதே மாதிரியே நம்ம டிபேட்ஸ்லயும் நிறைய வந்து நம்மள பார்க்க முடியறது இல்லை. ஆனா டிவிகேன்ற பேர்ல சில பேர் யாரோ அபிஷியலா இல்லாத நிறைய பேரை உட்கார வச்சு வந்து நிறைய வந்து டிபேட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி ப்ரோ பாக்குறீங்க? அதாவது நம்முடைய மதிப்பிற்குரிய பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து இது தொடர்பாக ஒரு ரெடிய அறிக்கையை வந்து சமீபத்துல சில நாட்களுக்கு முன்பு கொடுத்திருந்தாங்க. அதாவது இந்த தொலைக்காட்சி செய்தி விவாதங்கள்ல வந்து இந்த ஆளுகின்ற விளம்பர மாடல் என்ன பண்றாங்க அப்படின்னா தாவேகாவிற்கு துளியும் சம்பந்தம் இல்லாத இல்ல தாவேகாவுடைய ஆதரவாளர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடிய சிலரை வந்து மீடியாக்கள்ல வந்து பேச அவர்களுடைய இன்ஃபுளுயன்ஸை பயன்படுத்தி உள்ளே அனுப்பி வைத்து அவர்களுக்கு நம்மளுடைய கட்சியினுடைய ஸ்டாண்ட்ஸ் தெரியாது, நம்ம கட்சியினுடைய கொள்கைகள் பற்றி தெளிவான புரிதல்கள் இருக்காது, நம்ம எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி தெரியாது, நம்மளுடைய செயல்களை பற்றி அவர்களுக்கு தெரியாது. இவர்களை போன்ற ஆட்களை எல்லாமே சில பேரை வந்து இவர்கள் என்ன பண்றாங்கன்னா மறைமுகமாக இன்ஃபுளுயன்ஸ் செய்து தாவேகாவினுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லி இது போன்ற டிபேட்கள்ல வந்து பேச வைக்கக்கூடிய வேலைகள்ல இறங்கிட்டாங்க. அதே போல இதற்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டிபேட்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விளம்பர மாடலுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா யூடியூப்ல உட்கார்ந்துகிட்டு நம்முடைய கழகத்தை பத்தியும் செயல்பாடுகளை பத்தியும் தலைவரை பத்தியும் மிக அவதூறாக பேசக்கூடிய ஒரு ஆபாச பேச்சாளர்களை கொண்டு வந்து அந்த இடத்துல பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா உட்கார வச்சு அவர்களுடைய அந்த கருத்துக்களை வந்து திணிப்பதற்காக நம்முடைய தலைவரை பற்றியும் மற்றவர்களை பற்றியும் திணிப்பதற்காக அவர்களை கொண்டு இடத்துல அமர வச்சுட்டு அவர்களுக்கு எதிராக நம் கழகத்தை பற்றி துளியும் சம்பந்தம் இல்லாம எதுவுமே தெரியாதவர்களை வந்து இவர்களுடைய இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி ஆதரவாளர் பேர்ல உட்கார வச்சு இவர்களுடைய கருத்து திணிப்பு நாடகத்தை நடத்துவதற்காக இது போன்ற பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். சித்தரித்து இது போன்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சொல்லக்கூடிய கருத்து எதுவுமே கழகத்தினுடைய கருத்து கிடையாது, கழகத்தினுடைய நிலைப்பாடு கிடையாது அப்படின்றத நம்முடைய பொதுச் செயலாளர் ஐயா ஆனந்த் அவர்கள் வந்து மிக தெளிவாக ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துட்டாரு. ஆனாலும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எனக்குடைய விளம்பர மாடல் என்ன பண்ணுதுன்னா பல்வேறு விவாதங்கள்ல தாவேகாவை வந்து திட்டமிட்டு குரல் வலையை நெரிக்கக்கூடிய பல செயல்கள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது. ஆனா ஒரு காலமும் எங்களுடைய குரல்களை வந்து இந்த ஆட்சியாளர்கள் நெருக்க முடியாது, ஒடுக்க முடியாது, எங்களை அடக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கு எங்களுடைய தோழர்களை பாருங்க, நாங்க வந்து இன்றைக்கு இந்த விளம்பர மாடலுடைய கரப்ஷன்ஸை பத்தி பேசுறோம் அப்படின்னு சொன்ன உடனே கிட்டத்தட்ட 50,000 தோழர்கள் இன்றைக்கு இங்க வந்து இந்த சாதாரண தொண்டர்கள் பேசுறத வந்து இங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, எங்களுடைய கருத்துக்களை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதை விட ஒரு பெரிய சக்தி எங்களுக்கு என்ன வேணும்? நீங்க எங்களை எங்க வேணாலும் முடக்கலாம், ஆனா எங்கள் தோழர்கள் மத்தியில அவர்களுடைய அன்பிற்கு மத்தியில எங்கள் தலைவரையும் எங்கள் கழகத்தையும் எங்களையும் நீங்க என்றைக்குமே முடக்க முடியாது. ஏன்னா எங்களுடைய தோழர்கள் அன்பு ஆதரவு எல்லாமே இருக்கிறதுனாலதான் இந்த ஒவ்வொரு தோழனும்
சும்மா கூர்த்திட்டிய ஆயுதம் போல ஷார்ப்பா இருந்து எங்கள் தலைவரை 2026 எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தில் அமர வைத்து மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்ற பப்ளிக் இன்ட்ரெஸ்டோட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க எங்க ஒடுக்குனாலும் எங்கள் குரல் ஒலித்துக் கொண்டேதான் இருக்கும். சிறப்பு சிறப்பு ரமேஷ் ப்ரோ. கடைசி கேள்வி அலெக்சாண்டர் கேட்டு முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் நம்ம ஒரு எண் நோட்டோட முடிச்சுக்கலாம். ஓகே, ராஜ்மோகன் ப்ரோ உங்களுக்கு தான். இப்போ நம்ம கட்சியில ஒரு சில விமர்சனம் வைப்பாங்க, நம்ம தளபதி பத்தி நம்மளுக்கு தெரியும். ஆனா வெளியில இருந்து வேற ஒருத்தவங்க நம்மள ஏற்கிறாங்க, இல்ல நம்ம கட்சியிலேயே வேற ஒருத்தவங்க வந்துட்டு தளபதியை கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்ற விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நன்றி நன்றி, கேள்விக்கு நன்றி. முதல் விஷயம், விமர்சனத்துல நல்ல விழுமியங்கள் இருந்தா அதை எடுத்துக்கணுங்க. யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க கிடையாது. தந்தை பெரியாரே அதான் சொல்வாரு, நான் சொல்வதாலேயே எல்லாத்தையும் நம்புறாத, வீட்டுக்கு போ, சிந்தி, உன் சிந்தனைக்கு எது சரின்னு படுதோ அதை செயல்படும்பார். இங்க என்ன பிரச்சனை தான், நிறைய பேர் விமர்சனம் சொல்கிற நிறைய பேர் விமர்சனம் சொல்றதுல அவதூறு பரப்புறாங்க, சிந்திக்க மாட்டாங்க. இப்ப ஆக்கப்பூர்வமான விமர்சனம் என்ன? இப்ப என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு. கடந்த சில மாதங்கள்ல பத்திரிகை அட்டை படங்கள்ல வரக்கூடிய தலைப்பு செய்தி எல்லாம் பாருங்க. ஒரு தலைப்பு செய்தி, வீட்டை மூடு டெல்லிக்கு ஓடு, அரண்டு போன துரைமுருகன் அவர்கள், அணை கட்டும் அமலாக்கத்துறை. இப்ப இதை மேலோட்டமா பார்க்கும்போது அவருடைய படத்தை போட்டு அவர் விமர்சனம் பண்றாங்கன்னு தோணும். அள்ளி சுருட்டும் மண் மணல் மாஃபியாக்கள், கண்மூடி கிடக்கும் அரசு, கொள்ளை போகும் ரூபாய் 10,000 கோடி. ஒரு ஜேசிபி எந்திரம் மணல் அல்ற மாதிரியும் அமைச்சருடைய போட்டோயும் போட்டிருக்கிறாங்க. இந்த சித்திரத்தை பார்த்து விமர்சனத்தை பார்த்து இதற்காக கோபப்படுவதை விட அந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்ன யோசிக்கணும்? ஒரு காலத்துல மலைக்கு போய் மொட்டை அடிச்சுட்டு வந்தோம், கோயிலுக்கு போவோம் எல்லாருமே, மலைக்கு போய் மொட்டை அடிச்சிடும். இன்னைக்கு மலையவே மொட்டை அடிச்சு சாப்பிட்டுட்டாங்க. ஒரு காலத்துல ஆத்துல போய் படையல் போட்டு குடும்பத்தோட சாப்பிடுவோம், இன்னைக்கு ஆத்து மணல படையல போட்டு தின்னுட்டாங்க. மீனை பிடிச்சு சுட்டு சாப்பிட்டாங்க, இன்னைக்கும் மீனவர்களை தான் சுட்டு கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. அப்ப இது விமர்சனங்கள்ல இருந்து சுற்றுச்சூழல் சார்ந்து, கிளைமேட் சேஞ்ச் சார்ந்து எந்த அக்கறையும் இல்லாமல் பண வெறி பணத்தாசை பிடித்து, இப்ப ஒருத்தருக்கு ஒரு பிரியாணி வாங்கி தரீங்க, போதும் பார், ரொம்ப பசி, மிகுந்த பசி, 2 பிரியாணி, அதுக்கு மேல சாப்பிட முடியாது. சாப்பாடோ உணவோ உடையோ உடல் சார்ந்த இன்பமோ ஒரு லிமிட்டுக்கு மேல போதும்னு சொல்லிடுவான் ஒரு மனிதன். ஆனா அந்த பணம் இருக்கு பாருங்க, இந்த அதிகார வெறி இருக்கு பாருங்க, எவ்வளவு கொடுத்தாலும் போதாது போதாது, நீ எவ்வளவு சேர்த்தாலும் 2 இட்லிக்கு மேல சாப்பிட முடியாதியா? அப்ப இந்த விமர்சனங்கள் இந்த சமூகத்துல, சமூக ஊடகங்கள்ல, மெயின் ஸ்ட்ரீம் மீடியால அடுத்தடுத்து இவங்க சொல்லக்கூடிய இந்த விமர்சனங்கள்ல இருந்து நல்ல விஷயங்களை இந்த ஆளுங்கட்சி ஏத்துக்கணும். அதை அவங்க செய்ய மாட்டாங்க. எத்தனையோ பத்திரிகையாளர்கள் நம் மீது கடுமையான விமர்சனங்கள் சொல்லுவாங்க, அவர்களை கூட மதிப்போட தான் நான் ஹேண்டில் பண்ணுவேன். ஆனா ஒரே ஒரு கேள்வி கேட்பேன், உங்க பத்திரிகையாளர்கள்ல, நானும் அந்த அதர் சைடு 22 வருஷம் ஊடகத்துல இருந்திருக்கேன், நம்ம பத்திரிகையாளர்கள்ல எத்தனை பேர் வீட்டுக்கு வந்து போனை பறிச்சு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி எஃப்ஐஆர் காவல்துறை சார்ந்து யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்லாம காவல்துறை வெப்சைட்ல இருந்து யார் எடுத்தாங்கன்னு சொல்லி அவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி, உங்களுக்கு சொத்து எவ்வளவு, உங்களுக்கு எத்தனை பொண்டாட்டிங்க, இப்படியெல்லாம் எஸ்ஐடி டீம் விசாரித்ததாக எத்தனை பத்திரிகையாளர்கள், பத்திரிகையாளர் சங்கம் ரோட்ல இறங்கி போராடிச்சு. அப்ப விமர்சனங்களை பொறுத்து கொள்ளாத அதிகாரத்தில் இருக்காங்க பாருங்க, அவர்களும் இந்த விமர்சனத்துல இருந்து ஏதாவது கத்துக்கணும். நம்ம மீது அவதூறுகளை வாரி வீசுறாங்களே, அவர்கள் அவங்கள முதல்ல சுய விமர்சனம் செஞ்சுக்கணும். அதையும் தாண்டி நல்லா இருக்கணும், நாம நல்லா இருக்கணும், யாராவது நமது நலன் விரும்பிகள் நல்ல பல விஷயங்களை சொன்னாங்கன்னா அதில் இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய நல்ல விஷயங்களை நாமும் எடுத்துக்கொள்ள வேண்டும். விமர்சனத்துக்கு அஞ்சுபவர் அல்ல நம்மளுடைய தலைவர் தளபதி. அவர் பார்க்காத ட்ராலா, அவர் பார்க்காத விமர்சனமா? முதல் படத்துல இருந்து, முதல் பத்திரிகை செய்தியில இருந்து இதெல்லாம் மூஞ்சா, இவரெல்லாம் நடிக்க வந்துட்டாரான்னு எழுதின அதே கரங்கள், பெருமையோடு சொல்றேன், வீடியோஸ் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. பாகிஸ்தான்ல இருந்து, பங்களாதேஷ்ல இருந்து, அங்க இருக்கக்கூடிய உறக்க ஒலிக்கும் ஊடகங்கள்ல பிரேக்கிங் நியூஸ்ல என் தலைவர் வந்துகிட்டு இருக்காரு. அவர் தொட்டதெல்லாம் தலைப்பு செய்தி, பேசுவதெல்லாம் பிரேக்கிங் நியூஸ். அவர் ஒரு அறிக்கை விட்டார்னா இன்னைக்கு வடநாட்டு ஊடகங்கள்ல பிரைம் டைம்ல இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க, டாஸ்மாக் ஸ்கேம பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவர் ஒரே ஒரு மேடையில பேசிட்டாருன்னா அடுத்த 10 நாளுக்கு எல்லா நியூஸ்லயும் பிரைம் டைம்ல அதுதான் டாபிக், அதுதான் டிபேட். அப்ப அப்படிப்பட்ட விமர்சனத்தாலேயே வளர்ந்தவர் நம்முடைய தலைவர். அவரின் தொண்டர்களாக இருக்கிற நாம் விமர்சனத்தை வரவேற்போம், உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். நன்றி. கண்டிப்பா. நான் அதே மாதிரி இந்த அவதூறு பரப்புற மாதிரியான விமர்சனங்களை நம்ம கண்டுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது இல்லையா? இப்போ தளபதி யாரோ கண்ட்ரோல் பண்றாங்க, அவர் முடிவா அவர் எடுக்கிறாரா, இந்த மாதிரினா ஒரு பேஸ்லெஸ் இதுக்கெல்லாம் சொல்லுங்க. கேக்குதா ரமேஷ்? கேக்குது. ஓகே. அது நீங்களே சொன்ன மாதிரி அவதூற அள்ளி வீசுறாங்கல்ல. ஹரிஷ் பிரதர் இருக்கீங்களா?
கேக்குது ரமேஷ் ரமேஷ். கேக்குதா? ரமேஷ் கேக்குதா உங்களுக்கு? கேக்குது, எனக்கு கேக்குது நீங்க பேசுறது. சரி, ஆனா அவர் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம எண்டு பண்ணிடுவோம் இத. ரமேஷ் எனக்கும் ஆ, கேக்குது, கேக்குதா? உங்களுக்கு கேக்குதா? எனக்கு கேக்குது, உங்களுக்கு கேக்குதானே? எனக்கும் கேக்குது. சுருக்கமா அதுக்கு மட்டும் ஆ, பதில் சொல்லி நிறைவு செஞ்சிருவோம். ஆமா. அது அவதூறுகள் என்பது அடிப்படை ஆதாரங்கள் ஏதும் இல்லாதவை. அது வந்து இந்த இப்ப இவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் எந்த ஸ்ட்ராங்கான எவிடன்ஸும் அவங்க கிட்ட எதுவுமே இருக்காது. யாராலும் இயக்கப்படவில்லை நம்முடைய தலைவர். சொல்லப்போனா கோடிக்கணக்கான மக்களை இயக்கும் மாபெரும் காந்தமாக இருக்கிறார். ஒவ்வொரு விஷயத்திலையும் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை ஒரு இயக்கமாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவராக இருக்கிறார். தனி மனித இயக்கமாக இருக்கிறார். தமிழர்களின் இயக்கமாக இருக்கிறார். தமிழ் மண்ணின் நலம் சார்ந்த தனி மனித இயக்கமாக இருக்கிறார். அவதூறுகளை அள்ளி வீசுறவங்களை தாண்டி நம்ம போயிட்டே இருப்போம். அவங்களால அது மட்டும் தான் பண்ண முடியும். நாம் அடைவதற்கு உயர்ந்த லட்சியங்கள் இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஐநா சபை வரைக்கும் நம்ம போக வேண்டியது இருக்கு. அதனால இந்த மாதிரி அவதூறுகளோடு நம்ம நேரத்தை விரயம் செய்து கொண்டிருக்க வேண்டாம். அதை மட்டும் தான் அவர்கள் செய்வார்கள். அதை தாண்டி அவர்களுக்கு எதுவுமே செய்ய தெரியாது. ஓகே. ரமேஷ் ப்ரோக்கு நான் நன்றிண்ணா, பேசுறது நன்றி. கேட்கலையா? ம். இந்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை எனக்கும் அண்ணனுக்கும் வழங்கிய எங்களுடைய அன்புக்குரிய தலைவர் தளபதி அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கும் இந்த நேரத்துல நாங்க தெரிவிச்சுக்கிறோம். அதே போல இவ்வளவு நேரமாக எங்களுடைய கருத்துக்களை எல்லாமே வந்து நீங்க கேட்டு அதையெல்லாம் வந்து நீங்க இவ்வளவு கொஸ்டின்ஸ் வச்சு ஆக்கப்பூர்வமாக இதை எடுத்துட்டு போன அனைத்து இணையதள தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா இணையதள தோழர்களுடைய பங்கு வந்து மிகப்பெரிய அளவுல நம்முடைய கழகத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது. ஏன்னா இதை வந்து நம்ம காசு கொடுத்து இணையதளத்துல 200 ரூபாய்க்கு போஸ்ட் போடுற கூட்டம் நம்மளுடைய கூட்டம் கிடையாது. நம்மளுடைய தோழர்கள் அத்தனை பேரும் தலைவருக்காக ஒவ்வொருத்தரும் தன்னையே ஆயுதமாக்கி இணையதளத்துல வந்து தோழர்கள் போராடிக்கிட்டு இருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். முக்கியமாக இது போன்ற நல்ல ஒரு ஸ்பேஸ் டைமை வந்து உருவாக்கி கொடுத்து இந்த ஆட்சியாளர்கள் எப்படிப்பட்ட மக்கள் விரோத போக்குகளை வந்து செய்கிறார்கள், நம்முடைய கழகத்தின் செயல்பாடுகள் எப்படி இருக்கு, நம்முடைய தலைவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு என்பதை வந்து உங்கள் அனைவரிடம் கொண்டு சேர்க்க உதவிய இந்த விஜய் ஃபேன்ஸ் நெட்வொர்க் பேஜுடைய ஹரீஷ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஹரீஷ், நீங்க தொடர்ந்து இது போன்ற பல ஸ்பேஸ்களை வந்து நீங்க கண்டக்ட் பண்ணணும், பல பேரை வந்து நீங்க பேச வைக்கணும். கண்டிப்பா வந்து சிறப்பான முறையில இதே போல வந்து நம்ம செயல்படுவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி அனைவருக்கும் நன்றி. நன்றி. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அனைவருக்கும் தமிழ் வணக்கம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. ஆஸ் என் நோட்டா வந்து சொல்லிக்கிறேன், அது விஎஃப்என்லயும் நிறைய தோழர்கள் எல்லாருமே பேக் ஸ்ட்ரென்த்தா இருந்திருக்கிறாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க கமெண்ட்ஸ்ல. அதாவது ஐடி விங் எப்போ தொடங்க போறோம், அப்புறம் மாவட்ட தலைவர்களோட பெயர்கள் எல்லாம் பப்ளிக்கா வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரியில வந்து வச்சா எல்லாருக்கும் வசதியா இருக்குன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க வந்து வச்சிருக்கீங்க. கண்டிப்பா இதுக்கான பதில்கள் எல்லாம் கூடிய விரைவில் அதை உங்களுக்கு வந்து நீங்க வந்து அபிஷியலா ஹியர் பண்ணுவீங்க. அண்ட் அபவுட் ஐடி விங் எல்லா ப்ராசஸும் வந்து அதிகாரப்பூர்வமாக நம்ம எல்லாருக்குமே கேக்குதா? நான் பேசுறது கேட்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் அது வரைக்கும் எல்லாரும் கொஞ்சம் பொறுமை காத்துக்கோங்க. எல்லாமே சிறப்பான முறையில நம்ம கட்சியின் பொறுப்புல இருக்கவங்க எல்லாத்தையும் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சோ அதுவரை கொஞ்சம் பொறுமையா இருங்க. எல்லாமே இஸ் கம்மிங், குட் திங்ஸ் ஆர் கம்மிங். ஓகே. ஆசைப்படுறாங்க, ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க என்பதெல்லாம் நம்ம வந்து பல இடங்கள்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, நம்ம கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய மக்கள் பணி அப்படிங்கிறது இந்த கட்சி துவங்குவதற்கு முன்பாகவே இருந்திருக்கு அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய பல பேருக்கும் தெரியும். ரசிகர் மன்றமாக இருக்கும் போதும் சரி, நற்பணி மன்றமாக இருக்கும் போதும் சரி, அதே போல தமிழர் மக்கள் இயக்கமாக மாறிய பிறகும் சரி, தற்போது தமிழக வெற்றி கழகமான பிறகும் சரி, நம்ம தொடர்ந்து வந்து நம்முடைய மக்கள் பணிகளை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுதான் நம்ம இங்க சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அது நம்ம கடமையும். நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆரம்ப காலகட்டத்திலிருந்து நம்முடைய தலைவர் அவர்கள் திரைப்படங்கள்ல ஆரம்ப கால படப்பிடிப்புகள், ஆரம்ப கால நடிப்பு துறையில இருக்கும் பொழுது மிக பெரிய அளவுல அவரால் இயன்ற பல உதவிகளை வந்து மக்களுக்கு வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருந்தார். அதே போல ரசிகர் மன்றத்தை நற்பணி இயக்கமாக மாற்றி மக்கள் நற்பணி செய்யக்கூடிய ஒரு இயக்கமாக நம்முடைய ரசிகர் மன்றத்தை முதற்கட்டமாக ஒரு அடுத்த பரிணாமத்துக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் கொண்டு வந்தார். அதற்கு பிறகு 2009 காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா தளபதி விஜய் மக்கள் இயக்கம் என்ற ஒரு இயக்கமாக நம்முடைய நற்பணி மன்றத்தை மாற்றி நம்முடைய ரசிகர்கள் அனைவரையும் என்ன பண்ணாருன்னா ஒரு சமூக சேவகர்களாக ஒரு மக்கள் பணி செய்யக்கூடிய எண்ணத்திற்கு வந்து நம்முடைய தலைவர் அவர்கள் கொண்டு வந்தார். இன்றைக்கு விமர்சனம் வைக்கிறார்கள், ரசிகர்களுக்கு என்ன தெரியும், சின்ன பசங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த சின்ன பசங்க, இந்த ரசிகர்கள்
மக்கள் இயக்கமாக இருக்கும்போது செய்த உதவிகளை கூட இங்க இருக்கக்கூடிய எந்த கட்சியுமே ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பாக சொந்த பணத்தில் செய்து வந்தது கிடையாது அப்படிங்கிறது தான் நிதர்சனம். இதை நம்ம எந்த இடத்துல வேணாலும் தைரியமா மார்த்தட்டி நம்மளால சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நம்ம வந்து நல பணிகளை நம்ம செஞ்சிருக்கோம். பட்டியலிட்டுக்கிட்டே போலாம். நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் உணவு வழங்குறதா இருக்கட்டும், தலைவருடைய பிறந்தநாள் விழாக்களை வந்து ஒரு நலத்திட்ட விழாவாக கொண்டாடுவதாக இருக்கட்டும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்கெல்லாம் உதவி தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் உதவுவதாக இருக்கட்டும், இயற்கை பேரிடர்கள் வரும்போது அங்கெல்லாம் மக்களுக்கு உதவி செய்வதாக இருக்கட்டும், அதே போல மாவட்டம் தோறும் தளபதி விலையில்லா விருந்தகம் என்ற விருந்தகத்தை தொடங்கி தினசரி இலவச உணவு வழங்கியதாக இருக்கட்டும், அதே போல வாரம் ஊட்டச்சத்து குறைபாடால் குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஏழை எளிய குழந்தைகளுக்கு ரொட்டி பால் முட்டை வழங்கிய திட்டங்களாக இருக்கட்டும், முதியோர் இல்லங்களில் ஆதரவற்றோர் இல்லங்களில் உணவு வழங்கக்கூடிய திட்டங்களாக இருக்கட்டும், அவர்களுக்கெல்லாம் ஊட்டச்சத்து உணவு தானியங்கள் வழங்கிய திட்டங்களாக இருக்கட்டும், கண்தான செயலி கொண்டு வந்த திட்டங்களாக இருக்கட்டும், இரத்த தான செயலி கொண்டு வந்த திட்டங்களாக இருக்கட்டும், இரவு நேர பாடசாலை மூலமாக ஏழை எளிய மாணவர்களுக்கு பாடம் கற்பித்து அவர்கள் கல்வியில் மேலும் வெற்றி பெற ஒரு உறுதுணையாக இருந்ததாக இருக்கட்டும், மழை வெள்ள காலங்கள்ல உதவி செய்ததாக இருக்கட்டும், கொரோனா கால பேரிடர் இருக்கும்போது தினசரி நம்முடைய தோழர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு செய்த உதவிகளாக இருக்கட்டும், இப்படி பட்டியலை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு மக்கள் இயக்கமாக இருக்கும் பொழுது இன்று இவர்கள் யாரை இப்பெல்லாம் பாற்று சின்ன பசங்க ரசிகர்கள் என்று சொன்னார்களோ அந்த சின்ன பசங்க அந்த ரசிகர்கள் மக்கள் இயக்கமாக இருக்கும் பொழுது குறிப்பாக எங்கள் தலைவரும் சரி நாங்களும் சரி எங்களுடைய சொந்த பணத்துல, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நாங்க மக்கள் வரி பணத்துல மக்களை ஏமாற்றி சுரண்டி மக்களுக்கு செய்வது போல வேடம் போட்டு காட்டாம எங்கள் தலைவர் அவருடைய சொந்த பணத்துல, எங்களுடைய தோழர்கள் அவர்களுடைய சொந்த பணத்துல இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பல்லாண்டு காலமாக பல நலப்பணிகளை செய்து அதன் தொடர்ச்சியாக அடுத்த கட்ட பரிணாமமாக தனக்கு இவ்வளவு அன்பு காட்டிய இந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று நாம் திரும்ப செய்ய வேண்டும், அதை பெரிய அளவுல அந்த மக்களுக்கு செய்யணும். அதற்கு என்ன வழி என்று யோசிக்கும் பொழுது ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால்தான் நாம் நினைப்பதை எல்லாம் மக்களுக்கு செய்ய முடியும் என்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அடுத்த கட்ட பரிணாமமாக தமிழக வெற்றி கழகத்தை நம்முடைய தலைவர் அவர்கள் தொடங்கி ஓராண்டு காலமாக மிக வெற்றிகரமாக இத்தனை ஆண்டு காலமாக மக்களை ஏமாற்றியவர்கள் அனைவரும் இனிமேல் ஏமாற்ற முடியாது, ஏனென்றால் உண்மையிலேயே மக்கள் கூட நிற்பதற்காக ஒரு தலைவர் வந்துவிட்டார் அப்படின்ற அந்த எண்ணத்தை உருவாக்கி மக்களை ஏமாற்றியவர்களுக்கெல்லாம் அந்த பயத்தை உண்டாக்கி இன்றைக்கு ஒரு மாபெரும் ஆளுமை மிக்க தலைவராக நம்முடைய தலைவர் வந்திருக்கிறார். நம்முடைய பயணம் வந்து ஒரு நீண்ட நெடிய கால பயணம், நீண்ட காலமாக திட்டமிடப்பட்ட பயணம், மக்களோடு மக்களாகவே பல்லாண்டு காலம் நின்ற பயணம். அதனாலதான் நம்ம வந்து சுயேட்சையாக மக்கள் இயக்கமாக இருக்கும் போதே பல்வேறு ஊரக உள்ளாட்சி பதவிகள்ல ஜெயிச்சிருக்கிறோம், நகர்ப்புற பதவிகள்ல ஜெயிச்சிருக்கிறோம். வெறும் ரசிகராக தொண்டராக தளபதியோட முகத்தை மட்டுமே காட்டி நம்மால் வெல்ல முடிந்தது. மக்கள் நமக்கு அந்த ஆதரவையும் அன்பையும் அன்றே கொடுத்தார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஏதோ கடந்த ஆண்டு ஆரம்பிச்சு உடனடியாக முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற ஆசையில வந்ததில்லை. பல்லாண்டு காலமாக இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்து கொண்டு இந்த மக்களுக்கு மேலும் மேலும் நன்மைகள் செய்ய மாட்டோமா என்ற ஆசையில நம்ம இன்றைக்கு வந்திருக்கிறோம். இது பல்லாண்டு கால தொடர் முயற்சிக்கான ஒரு பாதை. அது மிக வெற்றிகரமாக மக்கள் நம்மளை வரவேற்றிருக்கிறாங்க. அதற்கு உங்க அனைவருடைய ஆதரவு அப்படின்றது மிக பெரியது. இணையதளத்திலேயா இருக்கட்டும், களத்திலேயா இருக்கட்டும், தலைவர் அவர்களுக்காக மிக பெரிய அளவுல அவங்களுடைய அன்பையும் ஆதரவையும் நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் கொடுத்துட்டு வந்திருக்கிறீங்க. அந்த வெற்றி நிச்சயமாக நம்மை அடுத்த கட்டத்திற்கு 2026 நம்முடைய தலைவரை, நம்முடைய அண்ணனை, நம்முடைய தளபதியை நாம் நினைத்த இடத்திற்கு கொண்டு போய் அமர வைக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்றதோட என்னுடைய இந்த முதற்கட்ட கருத்தை வந்து நான் பதிவு செஞ்சுக்கிறேன். ரொம்ப நன்றி ரமேஷ் ப்ரோ. எனக்கு அப்படியே ஒரு மாநாட்டுக்கு போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருச்சு. ரொம்ப அழகா நம்மளோட பின்புலத்தை எல்லாருமே வந்துட்டு எப்பவுமே சிறுமைப்படுத்துற மாதிரி நேத்துதான அரசியலுக்கு வந்தீங்கிற ஒரு பொதுவான இதை வைக்கிற போது அதுக்கு ஆழமான முன்கதை சொன்னீங்க. நம்ம எப்படி முன்னாடியில இருந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வரோம் விஎம்ஐ இருந்த டைம்ல இருந்துன்னு. சிறப்பு. அண்ணா ராஜ்மோகன் அண்ணா, நீங்க பேச ஆரம்பிங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுறது கேக்குது நம்புறேன். எல்லாருக்கும் கேக்குதா? கேக்குதுண்ணா, கேக்குது கிளியரா.
அன்பு தம்பி ரமேஷ் அவர்கள் மாநாட்டுக்கு போனதில்ல, மாநாட்டை இங்கே கொண்டு வந்துட்டாரு. அவருக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், வணக்கங்கள். என்றோ படித்த ஒரு புது கவிதை இன்று என் நெஞ்சில் நிழலாடுகிறது. கொலை பண்றவன கொலைகாரன் என்பார்கள், கொள்ளை அடிப்பவனை கொள்ளைக்காரன் என்பார்கள், மேடை போட்டு பெண்களை ஆபாசமாக பேசுகிறவனை காமுகன் என்பார்கள், ஊரை ஏமாற்றுபவனை மோசடி பேர்வழி என்பார்கள். இதையெல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய ஒருவனை ஐயோ அவர் ஆளுங்கட்சிக்காரரு என்று சொல்லி அமைதியாக விட்டு விடுகிறார்கள். யாரோ எழுதிய புது கவிதை இன்று என் நெஞ்சில் நிழலாடுகிறது. எப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் நிற்கிறோம் என்பதை நான் நினைவு கூற ஆசைப்படுறேன். இது புனித ரமலான் மாதம். இந்த நாட்டினுடைய ஆன்மாவாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் நோன்பு இருந்து அவர்கள் உடலை வருத்தி அவர்களினுடைய இறை நம்பிக்கை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவங்க செய்யக்கூடிய இந்த நாட்டிற்காக செய்யக்கூடிய சேவைகள் இன்னொரு பக்கம்னு ஒரு புனித மாதமான இந்த ரமலான் மாதத்தில் ஒருவர் மேடையின் மீது ஏறி அருவருக்கத்தக ஒரு பேச்சை பேசியிருக்கிறார். நேற்றைய தினமே அதை கண்டித்து நாம் எல்லோருமே குரல் கொடுத்தோம். நானும் கூட ஒரு அறிக்கையை நம்ம தலைமை கிட்ட அனுமதி வாங்கி வெளியிட்டிருந்தோம். அந்த மேடையில் அவர் பேசும்போது என்ன சொல்றாரு, எனக்கு அந்த வார்த்தையை சொல்ல கூசுகிறது, இருந்தாலும் அதோடைய கிராவிட்டி அதனுடைய தன்மையை உணர வைப்பதாக அதை சொல்கிறேன். எச்சசோரன் சொல்றாரு, எங்கிருந்து இந்த துணிச்சல், எங்கிருந்து இந்த திமிர், எங்கிருந்து இந்த ஒரு ஒரு மனப்பான்மை, எப்படி இவர்களுக்கு வருகிறது, எங்கிருந்து வருகிறது? இப்ப ஆளுங்கட்சி என்பது 5 ஆண்டு காலம் எங்களுக்கு சேவை செய்யுங்கயான்னு மக்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கடமை. அதை சரிவர சட்டத்திற்குட்பட்டு செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்கள் அதில் இருந்து திசை மாறி போகிற போது உங்களை திருத்துவது மற்ற கட்சிகளினுடைய கடமை. ஆனா ஏதேதோ காரணங்களுக்காக கூட்டணியில் இருக்கக்கூடிய யாருமே பேசாமல் இருப்பது இந்த மண்ணினுடைய மடமை. நீங்க பேசலனா என்ன, தன் துறையின் உச்சத்தில் இருந்தாலும் அதை தூக்கி போட்டு விட்டு திக்கெட்டும் திசையட்டும் இருந்து எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் தனி ஒரு மனிதனாக எதிர்த்து நின்று பேராண்மையோடு இதையெல்லாம் தோலுரித்து காட்டி கரப்ஷன் கபடதாரிகளையும் அவர்களின் திரைமறைவு முதலாளிகளையும் தோல் உரித்து எக்ஸ்போஸ் செய்யக்கூடிய எனது அன்பிற்கினிய அண்ணன், தமிழக வெட்டுக் கழகத்தினுடைய தலைவர், அத்தனை கோடி மக்களினுடைய தளபதி அண்ணன் விஜய் அவர்களின் நெஞ்சில் குடியிருக்கும் அத்துணை நண்பர்களுக்கும், நண்பிகளுக்கும், தோழர்களுக்கும், தோழிகளுக்கும் தமிழ் வணக்கம் சொல்லிக் கொள்வது உங்கள் கொள்கை பரப்பு தொண்டன் ராஜ்மோகன். இந்த புனித ரமலான் மாதத்துல இப்படி திரு கிருஷ்ணமூர்த்தி பேசியிருக்கிறார் பாருங்க, திரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசியிருக்கார் பாருங்க, அவருக்கான கண்டனத்தை பதிவு செய்து என்னுடைய வாதத்தை, என்னுடைய முதல் சுற்று பேச்சு இந்த ஸ்பேஸ்ல வழங்குறதுல நான் ஒரு கடமையா கருதுறேன். ஏன்னா அவர் இந்த வாக்கரசியலுக்கு அழுக்குங்கிறத விட வரலாற்றுக்கே ஒரு அழுக்கு. அதுக்கு இப்ப சில நிமிடங்களுக்கு முன்பு தோழர்கள் அனுப்பியிருந்தாங்க, மன்னிப்பு கேட்டு ஒரு காணொலிய திரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வெளியிட்டு இருக்கிறார். உண்மையிலேயே மன்னிப்புன்ற வார்த்தை கூட அந்த ஆளை மன்னிக்காதுங்க. என்ன சொல்றாரு, இஸ்லாமியர்களால் ஆபத்து இருக்குன்னு நாம ஒரு கோரிக்கை கடிதம் கொடுத்ததாக உண்மைக்கு புறம்பான ஒரு துளி கூட மனசாட்சி இல்லாத அவதூறான அசிங்கமான மீண்டும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை பேசியிருக்கீங்களே, நீங்கெல்லாம் எப்படி இதெல்லாம் பேசிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு குழந்தை குட்டிகளோடு தூங்குறீங்க? எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறது. இப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக அவர் பேசிக் கொண்டிருக்கிறாரே, அவரை கட்சியை விட்டு நீக்குவீங்களா? கைது பண்ணுவீங்களா? நடிகையை குறித்து தவறாக பேசிய மனிதரை கட்சியில் விட்டு நீக்கினீங்களே, இந்த நாட்டின் ஆன்மாவாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களை குறித்து அடுத்தடுத்து மேடைகளையும் பேசி மன்னிப்பு காணொலி என்ற பேர்ல அதுலயும் ரொம்ப கேவலமாக பேசியிருக்கக்கூடிய இந்த மனிதரை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பது ஆளுங்கட்சிக்கு தான் வெளிச்சம், அவர்கள் தான் சொல்லணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஏன் இதை நம்ம இந்த சூழல்ல பேசணும்னு பார்க்கிற பொழுது, இந்த வாரம் என்பது முன்னாடி எல்லாம் டிவில சொல்லுவாங்கல்ல, இந்த வாரம் அதிரடி வாரம், அது மாதிரி இந்த வாரம் என்பது பட்ஜெட் வாரமாக இருந்தது. உள்ளபடியே நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், ஆஹா இன்னும் ஓராண்டில் தேர்தல் வருகிறது, எக்கச்சக்கமான அறிவிப்புகள் பயங்கரமா வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்த்தோம். நம்மளுடைய தலைவர் அவர்கள் ரொம்ப பெருந்தன்மையா சில நல்ல விஷயங்களை சுட்டி காமிச்சார். இதுதான் ரியல் பொலிட்டிக்கல் மாஸ்டர். எதிரில் நின்னா கூட, எதிரியா நின்னா கூட அவன் செய்கிற மிக சிறிய நல்ல விஷயத்தை கூட சுட்டி காமிச்சார். எஸ், தொழிற்பேட்டை, குழந்தைகள் உதவித்தொகை, 15 நாள் அந்த பணப்பலன் விடுப்பு சரண், பத்திர பதவியில் பெண்களுக்கு சலுகை கொடுத்த இதெல்லாம் வரவேற்றவர். இன்னும் சில குறைகளை சுட்டி காமிச்சார், அது அவங்களுக்கு பொறுக்கலையே. இப்ப நாம அதை கேட்போமே, எங்கே எங்க புதிய நீர்ப்பாசன திட்டங்கள், எங்கே புதிய மருத்துவ கல்லூரிக்கான அறிவிப்பு, எங்கே பழைய ஓய்வூதிய திட்டம், எங்கே ஜாக்டோஜியோ அந்த நிர்வாகிகள் தொடர்ச்சியா 4 வருஷமா போராடிட்டு இருக்காங்களே, அவர்களுக்கான அவர்களை ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு 5 வார்த்தைகளாவது எங்கே?
ஒரு நியூஸ்ல பார்த்தேன், எவ்வளவு உண்மைன்னு தெரியல. சாமிக்கு அவங்க லெட்டர் எழுதி போட்டிருக்காங்களாம். எங்க மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதல்வருக்கு வந்து நீங்க வந்து நல்ல புத்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வேண்டுதலாம் அப்படி எழுதி போட்டிருக்காங்களாம். எத்தனை ஆண்டுகளாக வேதனையில் இருக்கிறாங்க. எந்த புதிய அறிவிப்புமே இல்லையே, பழைய ஓய்வூதிய திட்டம் இல்லையே, சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைப்பதாக சொன்னீர்களே, 1 ரூபாய் கூட குறைக்கலையே. 100 ரூபாய் சரி அனௌன்ஸ் பண்ணிட்டோம், எதையாவது ஒண்ணு சொல்லி ஒரு 50 ரூபாய் ஏதாவது ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணுவாங்களா? பெட்ரோல் டீசல்னு அடித்து விட்ட வாக்குறுதிகள் எங்கே? மாதம் ஒரு முறை மின்கட்டண கணக்கெடுப்பு எங்கே? அடிப்படை வசதிகள் எங்கே? இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த மாணவியினுடைய வழக்கு சார்ந்து ஏதாவது ஒண்ணு, இந்த பெண்கள் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு சார்ந்து ஏதாவது ஒரு கொள்கை முடிவு ஏதாவது வந்ததா? எதுவுமே இல்லையே. எங்கே? ரேஷனில் கூடுதல் சர்க்கரை எங்கே? வேகம் எடுக்கக்கூடிய விலைவாசியை நாங்க கட்டுப்படுத்துறோம், குறைக்கிறோம், ஏதாவது அறிவிப்பு எங்கே? இது எதுவுமே இல்ல. ஆனா அன்றைய தினம் நான் நியூஸ்ல பாக்குறேன், விமான நிலையத்திற்காக அந்த லேண்ட் அக்விசிஷன் பண்ணக்கூடிய வேலைகளை விரைவு செய்வதாக சொல்றாங்க. மார்க் மை வேர்ட்ஸ். அன்பு தம்பிகளே, தங்கைகளே, சகோதரர்களே, உலகத்துல அகதிகள் விமான நிலையம் வருவார்கள். ஆனால் ஒரு விமான நிலைய அகதிகளை நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம். ஏர்போர்ட் அகதிகள் என்பதை இந்த தமிழ் நிலப்பரப்புல பெரும் பணத்தாசையோடு பேராசையோடு நம்முடைய கொள்கை எதிரிகளும் அரசியல் எதிரிகளும் சேர்ந்து சத்தம் இல்லாமல் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஏர்போர்ட் அகதிகளாக நிற்கதையாக நிற்கக்கூடிய மக்களின் கரங்களை பற்றி நேரடியாக அங்க போய் பரந்துரைக்க போயிட்டு வந்தாரே தலைவர், அவரினுடைய திசையில் நின்று அவரினுடைய பாதையில் நின்று சொல்கிறேன், இந்த கரப்ஷன் கபடதாரிகளை, இதை போன்ற ஸ்பேஸ் போன்ற இதை போன்ற எக்ஸ் போன்ற தளத்தில் இருக்கக்கூடிய உங்களை போன்ற, அன்னைக்கு மேடையிலே சொன்னார் பாருங்க, எங்கப்பா இருக்கிறீங்க ஸ்லீப்பர் செல்னு, உண்மையிலேயே உங்கள் கையில் தான் இந்த கடமை இருக்கிறது. இதையெல்லாம் எடுத்து நம்ம பேசணும், எக்ஸ்போஸ் பண்ணணும். எத்தனையோ விஷயங்கள் சொன்னாங்க. நடப்பாண்டுல வருவாய் பற்றாக்குறை இருக்காதுனாங்க. பட் என் நினைவு சரியா இருக்கணும்னா கிட்டத்தட்ட 41,000 கோடி ரூபாய் வரைக்கும் பற்றாக்குறை வரும்னு சொல்றாங்க. மொத்த கடன் எத்தனையோ லட்சம் கோடி வந்து நிக்கிறாங்க. 74 ஆண்டுகளில் வாங்கிய தமிழ்நாடு வாங்கிய கடனை விட 4 ஆண்டுகளில் வாங்கிய கடன் மொத்தமா அதிகமா இருக்கும் பொழுது, இதை பார்க்கிற பொழுது நம்ம மலைக்காம எப்படி இருக்க முடியும்? மதிப்பிற்குரிய அமைச்சர் பிடிஆர் சொல்றது உண்மைதான். வளரும் நாடோ வளரும் ஸ்டேட்டோ கடன் அதிகமா வாங்கும். அப்ப இன்னொரு விஷயத்தை பார்க்கணுமே, 30,000 கோடி ஒரே குடும்பத்திற்கு போகுதுன்னு சொல்றாரு. வெறும் கடனை மட்டும் வாங்கிட்டு இருந்தா எப்படி வளர முடியும்? அதை திருப்பி அடைப்பதற்கான ஏதாவது திட்டம் இருக்கிறதா? எதுவுமே இல்லாம ஒவ்வொரு நாளும் திரும்பிய திசையெல்லாம் வரக்கூடிய தலைப்பு செய்திகள்லாம் இப்படி சமூக அநீதிக்கான மலைப்பு செய்திகளா இருக்கிறத பார்க்கிற பொழுது உண்மையிலேயே வேதனையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் வந்து உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். நான் பெரிதும் எதிர்பார்த்தது, இந்த முறையாவது இந்த ஆணவ படுகொலையை தடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு சட்டம் வந்துவிடும் என்று எதிர்பார்த்தேன். ஐ எம் சாரி, என்னை மன்னிச்சிருங்க. இனிமே நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஏன்னா இதுதான் கடைசி பட்ஜெட், இந்த டேர்ம் அரசாங்கத்திற்கான கடைசி பட்ஜெட் என்பதால் நான் நிறைய எதிர்பார்த்தேன். ஒருவேளை மக்களின் முடிவு எப்படி இருக்கும் தெரியல. இதுதான் அந்த கட்சிக்கே கடைசி பட்ஜெட்டா என்பதும் எனக்கு தெரியல. அது காலத்தின் கைகளில் இருக்கிறது. அடுத்தடுத்து இதை போன்ற விஷயங்களை அவர்கள் வந்து மக்கள் நலன் சார்ந்து பட்ஜெட்டில் இருந்து ஒரு மாண்போடு மரியாதையோடு இஸ்லாமிய சகோதரர்களை பேசுவதில் இருந்து, சக மனிதர்களை மனிதர்களாக மதிப்பதில் இருந்து, எல்லா வகையிலும் இந்த மண்ணையும் மக்களையும் வஞ்சிப்பதை தடுப்பதில் இருந்து, மறைமுக முதலாளிகள் மறைமுக கூட்டாளிகளோடு கூட்டு சேர்ந்து மக்கள் பிரச்சனை எப்பெல்லாம் அதிகமா வருதோ அதையெல்லாம் திசை திருப்பக்கூடிய இந்த கேவலமான அரசியல் அழுக்குகளை அடித்து துவைத்து வெளுத்து வெளியே அனுப்பக்கூடிய காலம்தான் 2026. அந்த கருவிதான் தமிழக வெற்றி கழகம். அதனுடைய தளபதி தான் எங்களுடைய தன்மான தலைவர் தளபதி விஜய் அவர்கள். அவரினுடைய வழியில் நின்று இவர்களை நாம் எக்ஸ்போஸ் செய்வோம். இந்த நல்ல வாய்ப்பை தந்ததற்கு இந்த முதல் சுற்றுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. எங்களுக்கு இங்க ஃபயர் எமோஜி போடுற ஆப்ஷன் கிடையாது. பட் இட் வாஸ் லைக் அ ஃபயர் பிராண்ட்னா ஆஸ் யூஷுவல். ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிங்க. ஏன்னா அன்னைக்கு தளபதி அந்த வீடியோலயும் சொன்ன மாதிரி இதெல்லாம் நீங்க செய்வீங்கன்ற அந்த எதிர்பார்ப்புனால தானே நம்ம எல்லாருமே உங்களை ஆட்சியில அமர்த்தணும். நாங்க ஒன்னும் உங்களால எதிரிகள் கிடையாது இல்லையா? நம்மலாம் வந்து அவங்கள நம்பி அவங்க நல்லது செய்வாங்கன்றதை எதிர்பார்த்து தானே அவங்கள ஆட்சியில உட்கார வச்சோம். அந்த ஒரு இதுவும் நம்மளுக்கு ரொம்ப இதுவா இருக்குன்னா, இதை தொடர்ந்துன்னா நான் அப்படியே கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கிறேன். மாத்தி நான் உங்ககிட்டயும் ரமேஷ் ப்ரோ கிட்டையும் கொஞ்சம் மாத்தி கேட்டுக்கிறேன். அதுல முதற் கேள்வியா ராஜ்மோகன் அண்ணா உங்களுக்கு தான். அதாவது தமிழக வெற்றி கழகம் தலைவர் தொடங்குற போது ஒரு ஏனோ தானோன்னு இல்லாம ஒரு ரொம்ப வலிமையான கொள்கைகளையும் செயல்பாடுகளையும் முன்னிறுத்தி அதற்கு வந்து சும்மா ஏதோ ஒண்ணு சொல்லணும், ஒரு வாய் வார்த்தையாக இருக்கக்கூடாதுங்கிற அளவுல ரொம்ப ஆழமான கருத்துக்களையும் நம்ம கொள்கை தலைவர்களையும் வச்சு ஆரம்பிச்ச நம்மளோட கட்சி. இப்போ பெரியார் அம்பேத்கர் இவர்களை வந்து முன்னிறுத்தி நம்ம ஒரு கொள்கையை எடுத்து ஒரு செயல்பாடுகளை கொண்டு போற போது அதே பெரியாரும் அம்பேத்கர் வழியில்
இருக்கும் மற்ற கட்சிகள் வந்து நம்மள பாத்தீங்கன்னா பாராட்ட தானே செஞ்சிருக்கணும். அது எப்படி நம்ம போகிற அதே நல்ல கருத்துக்களையும் பெரியார் அம்பேத்கரை எடுத்துட்டு போற போதும் அதே வழியில கட்சி நடத்துகிறோம் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் எப்படி அதை வந்து எதிர்க்கிறாங்க? எப்படி இந்த கான்ட்ராடிக்ஷன் எங்க வருது? இது ரொம்ப எனக்கு ஒரு ஒரு பசுலாவே இருக்கு. இது நியாயமா பார்த்தா அவங்க சந்தோஷம் தானே படணும். சரியான கேள்வி. இந்த நேரத்துல நான் ஒரு எடுத்துக்காட்டு தரேன். அண்ணா அவர்கள் மாற்றான் தோட்டத்து மளிகைக்கு மனம் இருக்குன்னு சொன்ன மாதிரி, நம்மளோட கூட்டணியில இல்ல. அவங்க ஆளுங்கட்சி திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இளைஞரணி தலைவராக இருக்கக்கூடிய சங்கத்தமிழன் வந்து அவர் இன்டர்வியூஸ்ல பாத்தீங்கன்னா, பெரியாரினுடைய அம்பேத்கரினுடைய சிந்தனைகளின்படி எழுப்பப்பட்ட நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியில் இருந்து நாம் எதையெல்லாம் சொல்கிறோமோ அதையெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து அவரே சொல்றார். யார் அம்பேத்கர்? நீ தொட்டு தண்ணி எடுக்க கூடாதுன்னு சொல்லி தண்ணீரை தடை செய்த ஒரு சமூகத்திற்கு தண்ணீரையும் மின்சாரத்தையும் தங்கு தடையின்றி கிடைப்பதற்கான சட்டத்தை கொடுத்தவர். அவருக்கு இணையான ஆங்கில புலமையோ அரசியல் புலமையோ அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் யாருக்குமே இல்லைன்னு சொல்கிற அளவிற்கு தன் பேரை விட பட்ட படிப்புகளினுடைய அந்த வரிசையை அந்த லென்த்தை வந்து அதிகமாக அவ்வளவு தன் லைஃப் டெடிகேட் பண்ணி படித்தவர். ஆனா அவர் பேரை சொல்லி வரக்கூடிய இந்த சமூக நீதி பேசக்கூடிய இந்த திராவிட மாடல் என்பது அவரை கொள்கை தலைவராக வைத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை பற்றி தொடர்ச்சியா எந்த அளவுக்கு அவங்க கேரக்டர் அசசினேஷன் பண்றாங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. நாம அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆயிட்டு தான் வருவோம். நம்மளுடைய தோழர்கள் கேட்கும் போது கூட என்னை கேட்பாங்க, உங்களுக்கு எதுவும் மனச்சோர்வு ஏற்படுமா, ஏதாவது ஒண்ணு இல்லாததை பொல்லாததை சொல்லுவாங்களே, அவமானப்படுத்துவாங்களே. ஏங்க அண்ணல் அம்பேத்கருக்கு வராத அவமானமாங்க? அவர் சந்திக்காத வந்து ஒரு ஒரு பார்ஷியாலிட்டியா, அவருக்கு நடக்காத கொடுமையா நம்ம சந்திச்சிட போறோம்? அப்ப தந்தை பெரியார் எடுத்து நாம பேசுறோம், அம்பேத்கர் எடுத்து பேசுறோம். அவர்களை வெறுமனே வாக்குச்சீட்டுக்கான வசீகரம் உள்ள ஒரு ஈர்ப்பு விசையா பயன்படுத்தாம அவர்களை இந்த மக்களை பொலிட்டிசைஸ் பண்ணக்கூடிய கொள்கை தலைவராக நம்ம நிறுவுறோம், ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்றோம், எக்ஸிபிட் பண்றோம். இது அவர்களால தாங்க முடியல. ஏன்னா இத்தனை ஆண்டுகளாக இந்த மண்ணில் குறிப்பா கடந்த சில தேர்தல்களில் மீண்டும் மீண்டும் அவங்கள வந்து ஒரு வாக்கு வங்கியை ஈர்க்கக்கூடிய விசையாக பயன்படுத்தினார்களே தவிர உண்மையிலேயே அவங்களுடைய பார்ட்டி கேடர்ஸ்ல முழுமையாக பொலிட்டிசைஸ் பண்ணல. அவங்க தான் பண்ணுவாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம், அதை அவங்க பண்ணல. அந்த வெற்றிடத்தை இட்டு நிரப்பக்கூடிய ஒரு ஃபோர்ஸாக டிவிக்கே வருவதை அவர்களால பொறுக்க முடியல. வேற எப்படி அவங்களால அட்டாக் பண்ண முடியும்? வேற எப்படி அரசியல் பண்ண முடியும்? வேங்கை வயல் பிரச்சனை எடுத்துக்கங்க. பழி போடுவதற்கு பதிலாக எங்களை கொண்டுடுங்கன்றாங்க அந்த 3 பேரு. குற்றச்சாட்டு சொன்னவங்க மேலேயே ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணிருக்கிறாங்க. அதுவும் என்னைக்கு வேங்கை வயலுக்கு தளபதி போக போறாருன்னு ஒரு உளவு தகவல் வந்த ஒரு சில மணி நேரத்துல அவசர அவசரமா குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்றாங்க. இந்த பரந்தூர் விமான நிலையம் போன்ற விஷயங்கள்லையும் சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்கள்லையும் எல்லா வகையான பேராசை பிடித்த பணத்தாசை பிடித்த வெறியாட்ட மிகுந்த ஒரு கொடூரமான கார்ப்பரேட் நன்மை சார்ந்த விஷயங்களையும் அதிகமாக பாதிக்கப்படுறது ரூரல் மக்கள், அதிலும் அதிகமாக பாதிக்கப்படுறது அங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் தான். இததான் எல்லோருக்கும் அம்பேத்கர் மேடையில நம்ம தளபதி பேசினாரு. இததான் நம்முடைய கொள்கை தலைவராக அம்பேத்கரையும் பெரியாரையும் வைத்து நம்மளை எல்லாம் பொலிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதைதான் நாம எல்லாரும் பேசுறோம், இதைதான் நம்ம இன்னும் பேசணும். அவர்கள் எத்தனை மோசமாக நம்மை வந்து அவமானப்படுத்தினாலும், எத்தனை கற்களை எடுத்து வீசினாலும், வீசப்பட்ட கற்களை சேகரம் செய்து அதில் கோட்டை கட்டி கொடியேற்ற அங்க தளபதியினுடைய தங்க பொற்கரங்களை கொண்டு வருவோம். நம்ம உறுதியா இருக்கணும். வாழ்நாள் முழுக்க எந்த ஒரு ஈக்குவாலிட்டிக்காக அவர் கஷ்டப்பட்டார் அம்பேத்கர், வாழ்நாள் முழுக்க எந்த பெண்ணுரிமைக்காக பாடுபட்டார் தந்தை பெரியார், அதை தான் இன்னைக்கு நாம சேர்ந்திருக்கிறோம். அவர்களுடைய பயணத்தினுடைய ஒரு நீட்சியா தான் இன்னைக்கு நாம வந்திருக்கிறோம். ஏன் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த பெண்கள் அந்த ஒரு பெரிய அந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூல நக்கீரர் பத்திரிகை வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் திமுகவினுடைய ஒரு நட்பு சக்தி தான் அண்ணன் கோபால் அவர்களினுடைய நக்கீரன் பத்திரிகை. அது மீது எனக்கு பெரிய மரியாதை உண்டு. ஆனா பொதுவா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆளுங்கட்சியான திமுக ஃபேவரா தான் இருப்பாங்க. ஆனா அந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூல சென்னையில் ஒரு நிர்பயா அண்ணா பல்கலை மாணவிக்கு நேர்ந்த கொடூரம் அப்படின்னு அவங்க வந்து கவர் போட்டோ போட்டாங்க, தலைப்புச் செய்தி போட்டாங்க. எஸ், அது சென்னையினுடைய நிர்பயா. அந்த காலகட்டத்துல வீட்டில இருந்து படிக்கக்கூடிய பயிற்சி நிலையங்களுக்கு, படிப்பு நிலையங்களுக்கு, கல்வி சாலைகளுக்கு பெண்கள் செல்வதற்கு ஒரு அச்சம் வந்தது. அப்ப எப்பேற்பட்ட விஷயம், அந்த 74 வருஷம் பேக்வர்ட் ஆச்சு. வேண்டாம், நீங்க அச்சப்படாதீங்க, அண்ணன் நான் இருக்கேன்னு தன் கைப்பட தளபதி அவர்கள் ஒரு கடிதம் எழுதினாரு. நம்ம மகளிர் அணி தோழர்களும் தோழிகளும் வந்து அவங்க வந்து வீடு வீடா வீதி வீதியா இறங்கி அதை ஒரு பாம்ப்ளேட் கொடுக்க மாதிரி கொடுத்தாங்க. அவங்கள அடிச்சு மிரட்டி கைது பண்ணி மனசாட்சி இல்லாம மூச்சு விட கூட சரியா இடம் இல்லாத ஒரு இடத்துல அடைத்து அவங்களை சித்திரவதை பண்ணப்பட்ட போது நம்முடைய அந்த ஒரு நாள் முழுக்க அது ஒரு தேசிய செய்தியா மாறிச்சு. எல்லா ஊடகங்களையும் அது தேசிய செய்தியா மாறிச்சு.
இப்ப மகளிர் தினத்தன்று, சர்வதேச மகளிர் தினத்தன்று நாடு முழுக்க கவனத்தை ஈர்த்தது நம்ம மகளிர் அணியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த தோழர்களினுடைய அந்த கூட்டங்கள், அவர்களினுடைய செயல்பாடு. அப்ப இததான் தந்தை பெரியார் கனவு கண்டார். அவர் என்ன சொன்னாரு? கடவுளை மற மனிதனை நினைனார். நான் இன்னும் என்ன சொல்றேன், ஆளுங்கட்சிக்கு கட்சியை மற மக்களை நினைன்ற. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான பாதுகாப்புக்கும் சேர்த்துதான் டிவிக்கு போராடுது. உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த இன்இக்வாலிட்டி உடைய வேண்டும், அந்த மன்னராட்சி மனப்பான்மை, பண்ணையார் மனப்பான்மை, அந்த கண்ணோட்டம் உடைய வேண்டும் என்பதற்காக சேர்த்து ஈக்குவாலிட்டி கேஸ் கேட்டு டிவிக்கு போராடுது. உங்கள் கட்சியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய, உங்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, காலங்காலமாக எழுந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அரசியல் கொடுமைகளுக்கும் நீதி கேட்டு மக்கள் சக்தியோடு துணையாக டிவிக்கு போராடுகிறது. அதை தான் தந்தை பெரியார் அன்று கனவு கண்டார். அதைதான் அண்ணல் அம்பேத்கர் கனவு கண்டார். அவர்கள் கண்ட கனவை நனவாக்குவதற்காக நம்ம போறோம். நம்மை இதற்காக அவங்க அசிங்கப்படுத்தினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களால பண்ணக்கூடியது அது மட்டும்தான். அதை அவங்க பெட்டரா பண்ணட்டும். நம்மால பண்ணக்கூடியது இன்னும் சிறந்த விஷயம் எவ்வளவு இருக்கு. we have better things to do. அடைவதற்கு ஒரு மாபெரும் பொன்னுலகம் இருக்கிறது, இழப்பதற்கு நமக்கு எதுவுமே இல்லை. வாங்க ஜாலியா போலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பர்ண்ணா, சூப்பர். அதுவும் நீங்க குறிப்பிட்டு சொன்ன மாதிரி அந்த தளபதி அவர்கள் கைப்பட எழுதின கடிதம்ங்கிறது வந்து எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கையா இருந்திருக்கும் மக்களுக்குன்றது வந்து எல்லாரும் நம்ம பொதுமக்கள் கொடுக்குற பேட்டி, அப்புறம் அவங்க இந்த யூடியூப் சேனல்ஸ்ல பேசுறத வச்சு புரிஞ்சுக்க முடியுது. ஆக்சுவலா நம்ம நிறைய விஷயங்கள்ல வந்து ஒரு லீடர் கிட்ட இருந்து மக்கள் அதுதானே எதிர்பார்ப்பாங்க. அந்த ஒரு நம்பிக்கை, அந்த தைரியம், நான் உங்க பக்கம் நிக்கிறேன், நான் உங்களுக்காக இருப்பேங்கிற அந்த தைரியம் தானே ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு அட் கேசஸ் லைக் திஸ் அண்ட் சினாரியோஸ் லைக் திஸ். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேள்விக்கு போயிடலாம். ரமேஷ் தோழர், உங்களுக்கு தான். இப்போ மதுபானத்துறையில வந்து நடந்த முறைகேடுகள் பத்தி ஒரு இஷ்யூ கிளம்பின போது தலைவர் அவர்கள் அதை குறித்து இம்மிடியட்டா ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு. அந்த அறிக்கையை பத்தி உங்கள் பார்வை? இந்த மதுபானத்துறை அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நான் ஊழலுக்கு வரேன். அதற்கு முன்பாக இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு அடிப்படை காரணமாக, மிக முக்கிய காரணமாக இருப்பது இந்த மது போன்ற போதைப் பொருட்கள். இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் மது, இந்த போதைப் பொருட்களுடைய புழக்கம் என்பது சர்வ சாதாரணமாக மிக அதிகமாக புழக்கத்தில் இருக்கிறது அப்படின்றது வந்து நம்ம தினசரி செய்திகளை படித்தாலே நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். கைப்புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடிங்கிற மாதிரி இதுக்கு வந்து நமக்கு வந்து பெரிய ஆதாரம் ஒன்றும் தேவையில்லை. தினசரி நடந்துகிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் இந்த விற்பனை அமோகமாக நடந்துகிட்டு இருக்குது. அதனாலதான் மிக பெரிய அளவுல இன்றைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படின்றது வந்து இங்க அதிகம் ஆகிக்கிட்டே இருக்குது. குறிப்பாக இந்த திமுகவினுடைய ஆட்சியில நீங்க ஒரு ஆட்சி அப்படின்னா எப்படி நடக்கணும்? நீங்க 2016 தேர்தலின் போது உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில நீங்க சொல்றீங்க முதல் கையெழுத்துல மதுவிலக்கை வந்து நாங்க அமல்படுத்துவோம் தமிழ்நாட்டுல அப்படின்னு. அதுவே 2021 தேர்தல்ல அதை பற்றிய எந்த விதமான அறிவிப்பும் கிடையாது. அதை பற்றி கேட்டாலும் நாங்க அப்பதானே அறிவிச்சோம் அப்படின்னு சொல்லி கடந்து போறது ஒரு ஆட்சியாளர்கள் எந்த அளவுக்கு மக்கள் மீது அக்கறை கொண்டுள்ளார்கள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, இன்றைக்கு நீங்க உங்களை எல்லாருமே இளைஞர்கள் அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இளைஞராக, நான் ஒரு கட்சியில் இருப்பதாக கூட நான் பேசவில்லை, ஒரு இளைஞராக, சாதாரண மனிதராக, ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருப்பவராக நான் கேள்வி கேட்கிறேன். அப்பா அப்படின்னா, என்னுடைய அப்பானா என் வாழ்க்கையில நான் முன்னேறதுக்கு என்னை படிக்க வைக்கணும். ஆனா தெருவெங்கும் கடை திறந்து என்னை குடிக்க வைக்க கூடாது. என்னுடைய அப்பானா என் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நான் முன்னேறி என் சொந்த காலில் நிற்பதற்கு எனக்கு தொழில் தொடங்கி கொடுக்கணும். ஒரு மளிகை கடை தொடங்கி கொடுக்கலாம், ஒரு துணிக்கடை தொடங்கி கொடுக்கலாம், ஒரு பழக்கடை தொடங்கி கொடுக்கலாம், ஒரு ஜூஸ் கடை தொடங்கி கொடுக்கலாம், ஒரு டீ கடை தொடங்கி கொடுக்கலாம். எந்த அப்பா தெருவுக்கு தெரு மதுபான கடையை திறந்து கொடுப்பாரு? அப்ப இதையெல்லாம் செய்துவிட்டு நீங்கள் அப்பா அப்பா என்று சொன்னால் மட்டும் எப்படி மக்கள் உங்களை மனதார ஏற்றுக்கொள்வார்? உண்மையிலேயே மக்கள் தன்னுடைய அடிமனதிலிருந்து நீங்க வந்து உங்களுடைய ஆட்சியை மறுபரிசீலனை செய்து பார்க்க. இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அப்பாக்களையும் மாதம் சம்பளம் வந்த உடனேயே அந்த மாதத்தில் சம்பளம் கரையும் வரை மதுக்கடைகள்ல மதுபானத்தை குடிக்க வைத்து அந்த கடையின் வாசல்லையும் தெரு ஓரங்கள்லயும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அப்பாக்களையும் படுக்க வைத்து விட்டு நீங்கள் உங்களை அப்பான மாறுதட்டி எப்படி சொல்லிக்க உங்களுக்கு மனசு வருது அப்படின்றத நான் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்திலிருந்து வந்த ஒரு இளைஞராக நான் கேட்கிறேன். எப்படி இளைஞர்களுக்கு உங்களை அப்பா என்று கூப்பிடுவதற்கான அந்த மனம் வரும் அப்படின்றத நீங்க இந்த இடத்துல எல்லாருமே